மாசத்தினுடைய கடைசி வாரத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஒருவேளை எத்தனையோ திட்டங்கள் போட்டிருக்கலாம். We could have planned so many things. இந்த வருஷத்தினுடைய 2024 இப்படியா இருக்கணும், நான் இதை செய்திடணும், இது எனக்கு நடந்துடணும், இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம். ஆனா பிளான் பண்ண பல காரியம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா தெரியல. நிறைய பிளான் பண்றோம், நிறைய யோசிக்கிறோம், நிறைய ட்ரீம் பண்றோம், நிறைய வாஞ்சிக்கிறோம். ஆனா அந்த காரியம் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, வருஷம் முடியும் பொழுது இன்னொரு 8 மாசம் இருக்குது. 1/3 முடிஞ்சிருச்சு. யோசிச்சு பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சு. இப்பதான் நம்ம 2024 ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 4 மாசம் முடிய போகுது. அப்ப இன்னொரு 8 மாசம் 1/3 முடிஞ்சிச்சு, இன்னும் 2/3 இருக்குது. இந்த 2/3 நம்ம சொன்ன காரியம், நம்ம யோசித்த காரியம், நம்ம பிளான் பண்ண காரியம், நம்ம நினைச்சிட்டு இருக்கிற காரியம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தெரியல. ஐ டோன்ட் ஈவன் நோ வாட்ஸ் கோனா ஹேப்பன் நெக்ஸ்ட். எனக்கு இந்த காரியம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். பெரிய மத்திய அமைச்சர், ஒருவேளை பவர் சென்டர், நம்முடைய பிரைம் மினிஸ்டர்ல இருந்து 1 2 3 சொன்னீங்கன்னா இவரை 3 நம்பருக்குள்ள சொல்லிடலாம். ஒரு மேடையில நிற்கிறார். ஒரு மேடையில பெரிய பப்ளிக் மீட்டிங் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மயக்கம் போட்டு விடுகிறார். யோசித்து பாருங்க, அவருக்கு என்ன டயட்டிஷியன்ஸ் குறைவா, அவருக்கு என்ன கமாண்டோஸ் குறைவா, அவருக்கு என்ன பாதுகாப்பு குறைவா, இல்லாட்டி அவருக்கு என்ன குறைவு? அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிரித்த முகமா இருப்பார். எப்பவுமே என்வாயர்மெண்ட் மேல ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு யூஸ் தீஸ் பெட்ரோல் ஆர் டீசல் ஃபியூவல் கார்ஸ் என்று சொல்லி ஹைட்ரஜன் கார் யூஸ் பண்ணுவார். இவ்வளோ பெரிய பெரிய வாகனங்கள் இருக்கும்போது சாதாரண ஒரு டொயோட்டா கார் யூஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பேசிட்டே இருக்கிறாரு, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. வீடியோல கேப்சர் பண்றாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம யோசித்தா நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி, நம்முடைய கண்ட்ரோலை மீறி தான் நிறைய காரியம் இருக்குது. ஆனா இவ்வளவு காரியங்கள் மத்தியிலையும் கூட ஒருவேளை நம்ம ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறோம். எல்லாம் ரைட், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், பட் ஐ வாண்ட் காட் டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருவர் அந்த கேள்வியோட இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, I want to remind you what God can do when there is somebody who looks up to God. நம்ம கேட்கும் பொழுது கடவுள் நமக்கு செய்ய ஒரு வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. நிறைய நேரம் நம்ம தயங்கிட்டே வெக்கப்பட்டுட்டே நம்ம எங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறது? நம்ம கடவுளுக்கு தெரியாதா? கடவுளுக்கு தெரியாம ஒண்ணு நடக்கலையே, ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா இருக்கும்னு சொன்னா, ஒருவேளை we are not serious about it அப்படின்னு சொல்லிட்டு maybe God can skip us, maybe God can move away from us and give it to somebody who's crying, somebody who's asking. ஆகையால் இன்றைக்கு கேட்கிறதோ அல்லது இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, I'm going to remind you what all God can do for somebody who looks up to God. வேதம் சொல்லுது, என்னை போல ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் அன்றைக்கு அந்த பட்டணத்துக்கு அனுப்புறார். ஏசாயாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை நித்தமும் போதித்து என்று சொல்லி வசனம் சொல்லுது. God says, I will continually guide you அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதை தாண்டி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, I will make your soul, வறட்சியான காலத்துல உன்னுடைய ஆத்மாவை நான் திருப்திப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 3வது காரியம் கடவுளுடைய வசனம் சொல்லுது, உன் எலும்புகளை நான் நலமுள்ளதாய் மாற்றுவேன். அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்றார், நீ எப்படிப்பட்டவளா இருப்ப தெரியுமா? நீ ஒரு வெல் வாட்டர்ட் கார்டனை போல இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ எப்பொழுதும் நீர்ப்பாய்ச்சலான தண்ணீர் ஊற்றப்பட்ட ஒரு நல்ல ஒரு தோட்டமாய் நீ இருப்ப. மற்றொரு பார்க்கும் பொழுது இவங்க ஒரு செழிப்பான ஏதோ ஒரு நல்ல காரியம் இவங்களுக்குள்ள இருக்குது என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படி கடவுள் நம்மை வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை கேள்வியா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படின்னா நம்மை பார்க்கும் பொழுது, ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வித்தியாசம் நமக்கு இருக்கணும். நம்மை பார்க்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம வாயை திறந்து நம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க, நம்ம வாயை திறந்து சொன்னா கூட பாதி பொய்யை தான் நம்ம சொல்லுவோம், பாதி நம்ம மறைப்போம். எப்படி என் வீட்டுல இருக்கிற அசிங்கத்தெல்லாம் நான் வெளியில சொல்லுது, எப்படி என் வீட்டுல இருக்கிற மோசமான காரியத்தை நான் மற்றவங்க கிட்ட பேசுறது, நம்ம பொய்க்காரர்களாய் மாறுவோம். ஆனா நம்ம வாயை திறந்து பேசாதபடியே நம்மை பார்க்கிற அநேகர் டீகோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சமாதானமே இல்லை, இந்த வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு கோஆர்டினேஷனே இல்லை, இந்த வீட்டுக்குள்ள சும்மா நடிக்கிறாங்க ஆனா பயங்கர சண்டை. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சுற்றி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஃபூல்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம சுற்றி பார்க்கிறவங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு படிப்பறிவு இல்லாதவங்க கூட நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை, இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஏதோ ஒரு உறவு துண்டிக்கப்பட்டிருக்கு, அல்லது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கு படிப்பறிவே இல்லாத சாதாரண பாமர ஜனங்கள் கூட இன்றைக்கு நம்மை பார்த்து அறிந்து கொள்வார்கள், நம்முடைய வீட்டுல இருக்க குறைகளை தெரிந்து கொள்வார்கள். நாம சொல்லலாம், ஓ ஹீஸ் த பெஸ்ட் ஹஸ்பண்ட் கப்பு கொடுக்கலாம், ஷீஸ் த பெஸ்ட் வைஃப் அப்படி
அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கார்டு கொடுக்கலாம். இல்லாட்டி மை சில்ட்ரன் ஆர் மை த்ரோன் ஆர் மை டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம வாய் திறந்து அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனா கடவுளுடைய வசனம் சொல்லுது, கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வைப்பேன் அப்படின்ற. ஒருவேளை ஒரு சின்ன கார்டனை நீங்க வைங்க, அல்லது ஒரு செடியை வைங்க. அந்த செடியை வைத்துட்டு கொஞ்ச நாட்கள் நீங்க தண்ணி ஊற்றலைன்னா அது நேச்சுரலா வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். அது அப்படியே சோர்ந்து போய் வானத்தை பார்க்க வேண்டிய அந்த பூவோ, வானத்தை பார்க்க வேண்டிய அந்த இலைகளோ அப்படியே பூமியை பார்த்து, தன்னுடைய வேரை பார்த்து, தன்னுடைய மண்ணை பார்த்து நான் சீக்கிரமாய் உள்ள போறேன் என்று சொல்லி காண்பித்து கொடுக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, I will make you like a well watered garden and like a spring whose waters will not fail அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தா. அப்ப நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 3 காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி அது பின்பு உங்களோட நான் ஜெபம் பண்ண போறேன். வேதம் சொல்லுது, தாவீது சொல்லுகின்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல. God is the shepherd அப்படின்னு சொல்லல, Lord is my shepherd அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகின்றார். இன்னைக்கு யாரை பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிமோனியை பாத்தீங்கன்னா, we want a God fearing boy, we want a God fearing girl, or we want a Christian boy, we want a Christian girl அப்படின்னு போடுறாங்களே தவிர, ஒருவேளை அவங்களுடைய லைஃப்ல கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம்னு சொன்னா அவங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவே இருக்காது. நேம் சேக், ஒருவேளை நேம் சேக் கிறிஸ்டியன்ஸ், நேம் சேக் பிலீவர்ஸா இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க கோவப்படலாம், நேம் சேக்னு சொல்றீங்களே, பட் டெல் மீ வாட் இஸ் தி ஐடென்டிட்டி? சரி, ரைட், நீங்க சொல்றீங்க நேம் சேக் கிறிஸ்டியன்ஸ், நேம் சேக் பிலீவர்ஸ்னு சொல்றீங்களே, வாட் இஸ் தி ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போறேன். நான் சொல்றேன், இந்த ஐடென்டிட்டி இந்த மனிதர்களையோ அல்லது நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா we are truly, ஒருவேளை என்ன மன்னிச்சிருங்க, நான் அவர்கிட்ட தப்பா சொல்லிட்டேன். இந்த ஐடென்டிட்டி நமக்குள்ள இருக்கும்னா அப்ப நமக்கும் இந்த வசனம் சொன்னபடி கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், the Lord is my shepherd அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாய் சொல்லலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற 6 வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏன் இப்படியா சொல்றேன் அப்படின்னா, உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது when you look at all the war and the war situation, ஒரு பெரிய ஊழியக்காரங்க எங்களோட பேசுறாங்க. இப்ப பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க, தம்பி, உன் மகனை நீ ஃபாரினுக்கு அனுப்ப போற, உனக்கு இன்னும் 1-2 மாசத்துக்குள்ள வேர்ல்டு வார் தொடங்குற மாதிரி எல்லா அடையாளங்களும் இருக்குது. இஸ்ரேலுக்குள்ள நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேர்ல்டு வார் தொடங்கிடும். அதற்கு பின்பு பிள்ளைகளை தேசத்தை விட்டு அனுப்பிடாதப்பா, தேசத்தை விட்டு அனுப்பிடாத. அப்புறம் அனுப்பின பிறகு உன் பிள்ளைங்க பங்கர்ல இருக்கிறாங்களா, உன் பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறாங்களா, உன் பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய காரியமாயிரும். அடுத்த 1-2 மாசம் கவனமா இந்த உலகத்தை பார், கவனமாய் நீ சுற்றி நடக்கிறத பார்த்த பிறகு டிசைட் பண்ணு என்று சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல அழிவும் அக்கிரமமும் ஏதோ நடந்துட்டு இருக்குது. அந்த நாட்கள்ல வேதம் சொல்லுது, நோவாவின் காலத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்ற. அப்போ நோவா அநேகருக்கு பிரசங்கம் பண்ற. நோவா போய் எல்லார்ட்டையும் சொல்ற, என் பாவர அழிவு வரப்போகுது, உன்னை காத்துக்கொள், உன் குடும்பத்தை காத்துக்கொள், ஏதாவது உன்னை செய்யன்னு சொல்லிட்டு எல்லா அந்த பிரசங்கத்தை கேட்கிறாங்க. எல்லாரும் கேட்டாங்க. நோவா பிரசங்கிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, நோவா அநேகரோடு கூட சொல்லுகின்றார், what is going to happen next, what might happen to your family, what might happen to you என்று சொல்லும் பொழுது கடைசியா எத்தனை பேர் ஐயா காப்பாற்றப்பட்டார்கள்? வேதம் சொல்லுது, அந்த பேழைக்குள்ளாய் போனது finally it was only Noah and his family of another 7 people. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் உலகத்தை ரட்சித்திர போறேன், நான் சுவிசேஷத்தை சொல்லிட போறேன், நான் ஒரு பாஸ்டரா எப்படியாவது டீநகரை ரட்சித்திரணும், டீநகர்ல இருக்கிற எல்லாரும் இந்த இயேசுவை காண்பித்து கொடுத்துடணும், இப்படி நான் அநேக தரிசனங்களும் கனவுலையும் அல்லது சில வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகம் முடியும் பொழுது I don't even know whether all my efforts are going to be any successful in all the days that are really going bad. அப்படிப்பட்ட காரியத்துல எனக்கு ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு இந்த உலகம் முடிவதற்கு நிறைய சயின்ஸை கர்த்தர் காண்பிக்கின்றார், அல்லது நம்முடைய உயிருக்கு அழிவுக்குரிய நிறைய காரியங்கள், புது புது வியாதிகளை நாம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப முடியும் பொழுது என்ன ஒரு உத்தரவாதம் சொன்னா, அந்த பேழைக்குள்ளாய், அந்த உறவுக்குள்ளாய் நாமும் நம்ம வீட்டுல இருக்கிற, ஒருவேளை உங்க வீட்டுல 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். அன்றைக்கு வேதம் சொல்லுது, Noah was a failure. He was a total failure in all the evangelism that he did, in all the preaching that he did, in all the ministry that he did. He was an absolute failure. He was a zero. ஏன்னு சொன்னா கடைசியில யாராவது ஒருத்தர், மிருகங்கள் தான் வந்தது, அவரை சுற்றி இருக்கிற மிருகங்கள் இந்த மனுஷனை கேட்டு அவைகள் கீழ்ப்படிந்து உள்ள வந்ததே தவிர ஒரு மனுஷன் வரலையே. ஒருத்தனை அவனுக்கு அவங்க கிட்ட போய், கடவுள் பாக்குறாரு, கடவுளுக்கு பயந்து நட, அல்லது கடவுளை விட்டுட்டேன்னு சொன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு இழப்பை, எவனுக்குமே அன்னைக்கு பயம் கிடையாது. அன்றைக்கு வெறும் அந்த 8 பேர், only the family could be saved. ஆகையால இன்றைக்கு நாம சொல்லல மை ஷெப்பர்ட் அப்படின்னா, இன்றைக்கு உங்களுக்கு இந்த உறவு இருக்குதான்னு ஒரு விஷயம் பார்க்க போறோம். அதற்கு பின்பு உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ அவர்களுக்கு இந்த உறவு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ண போறீங்க. முதல் காரியம் வேதம் சொன்னபடியே இன்னைக்கு நம்ம பார்த்தோமே, கர்த்தர் உனக்கு போதித்து, நித்தமும் போதித்து என்று வசனம் சொல்லுது. The Lord will continue.
உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஓகே, முதல் பகுதி மட்டும் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதம் சொல்லுது and the Lord shall guide you continually அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இன்றைக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்னா கூட யாராவது சொல்லுவாங்க இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ராகுல் காந்தி எலெக்ஷன்ல நிற்பதுக்கு முன்பாய் அவருடைய மேனிஃபெஸ்டோ, அவருடைய சொத்து விவகாரங்களை எழுதுகின்றார். இதை தாண்டி ஆந்திரால தெலுங்கு எலெக்ஷன்ஸ்ல ஒரு டாக்டர் அவருடைய சொத்துக்களை எழுதுகின்றார். the richest candidate in this லோக்சபா எலெக்ஷன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு 1 கோடி 2 கோடி நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தாலே நம்ம எல்லாம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லிடுவாங்க. நம்மள எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? அவங்களுக்குள்ள சொல்லுவாங்க he is a HNI அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஹை நெட்வொர்த் ஒரு 7 ஃபிகர்ஸ்ல இருந்தா கூட. அப்போ ஒரு டாக்டர் இன்றைக்கு ஆந்திரால நிக்க போறாரு, எலெக்ஷன்ல நிக்க போறாரு. அவருடைய சொத்து விவகாரம், அவரும் அவருடைய மனைவி அமெரிக்கால டாக்டர்ஸ். அவர்களுடைய சொத்து விவகாரத்தை அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இந்த இந்திய தேசத்துல இருந்து 1 லட்சம் 1.5 லட்சம் வருதுங்க ஒரு வருஷத்துக்கு. அவர் சொல்றாரு எனக்கு ஒரு 2 லட்சம் வருதுங்க இந்த வருஷத்துக்கு. ஆனால் இவங்க அமெரிக்கால எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட 6,800 7,000 somewhere close to 7,000 crores is my property சொல்லி தைரியமாய் நல்லா பார்க்கிறதுக்கு டீசென்ட்டா வெரி ஹேண்ட்ஸம் நல்லா அழகா வந்து அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினிங் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு பார்க்கும் பொழுது சுற்றி பார்க்கும் பொழுது நிறைய பேர் இப்படியாய் சொல்றாங்க. அடுத்தது இன்னொருத்தருடைய மேனிஃபெஸ்டோ படிச்சுட்டு இருந்தேன். மிஸ்டர் ராகுல் காந்தியினுடைய சொத்து விவகாரத்தை படிக்கும் பொழுது அவருடைய 10 ஷேர்ஸ் இன்றைக்கு ராகுல் காந்திக்கு எங்கிருந்து காசு வருது? ஒருவேளை நிறைய பேர் நிறைய சொன்னாலும் அவர் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த டாப் 10 கம்பெனிஸ்னுடைய ஷேர்ல மிஸ்டர் ராகுல் காந்திக்கு இத்தனை கோடி ரூபாய்கள் அவருக்கு வருது. அதுல டைட்டன் இப்படி முக்கியமான பெடலைட் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான கம்பெனிஸ். யார் இந்த கம்பெனி அப்படின்னா பல வருஷங்களாய் தன்னுடைய மெட்டலை ப்ரூவ் பண்ணவங்க. இவங்க ஏதோ இன்னைக்கு முளைத்து இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் இன்னைக்கு ஷார்க் டேங்க்ல வெளியில வந்து நாளைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நாளைக்கு கூட்டோட கூட மறைஞ்சு போற அப்படிப்பட்ட ஓடி போறவங்க இல்ல. பல வருஷமா இவர்கள் நின்று இவர்கள் யார் முன்னாடி நின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படிப்பட்ட கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த போர்ட்போலியோவை சொல்லுகின்றார்கள். பிரியமான இன்றைக்கு ஒரு சின்ன ஷேரோ இல்லாட்டி ஒரு சின்ன காரியம் போகும்பொழுது கூட இன்னைக்கு நம்ம யார்ச்சோ போய் கேட்கிறோம், இங்க நிலம் வாங்கலாமா, இந்த இடத்துல நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த காரியத்தை இதை செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது யார்கிட்ட கேட்போம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவர், யாரோ ஒருத்தர் ஜெயித்தவற்றை தான் போய் கேட்போம். இந்த காரியத்தை நீங்க நிலம் வாங்கி இருக்கிறீங்களே, இந்த காரை வாங்கி இருக்கிறீங்களே, அல்லது இந்த இடத்துல ஸ்கூல்ல போட்டிருக்கிறீங்களே, இந்த காலேஜ்ல போட்டிருக்கீங்களே, இஸ் திஸ் ரியலி குட் என்று சொல்லி யார்ச்சோ ஒருத்தர்கிட்ட கேட்போம். நமக்கு 1000 இன்டெலிஜென்ஸ் இருந்தா கூட நம்மை தாண்டி யாரோ ஒருத்தர் இந்த பாதையில போன ஒருத்தர் நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஞானம், நமக்கு ஒரு சின்ன அறிவு நிறைய நேரங்கள் இருக்குது. ஆகையால் நம்ம போய் கேட்கிறோம். கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க நீங்க இதை செய்யுங்க அல்லது go ahead, this is going to be a successful one சொன்ன தைரியமா அவர்கிட்ட கேட்டேன். இல்ல 2 பேர்ட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க நம்ம ஈஸியா போவோம். அப்போ வேதம் சொல்லுது இன்னைக்கு மனுஷன் கூட சில நேரத்துல நம்மை தப்பாய் நம்மை நடத்திடுவாங்க. மனுஷர்கள் கூட பொறாமை நிமித்தம் அல்லது நம்ம அழிஞ்சு போனோம்னு சொல்லிட்டு they can give a wrong counsel or they may not give you the exactly great counsel that they already know. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வஞ்சம் செய்திருவாங்க. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது நான் அவர்களை போதித்து அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. யாருக்கெல்லாம் கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார்? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ரோட்ல போற நாயை காதை பிடிச்சு இழுக்கிற கதை இதுதான். நம்ம தேவையில்லாம நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா, தேவையில்லாம நம்ம யார்ட்டையாவது போய் அட்வைஸ் பண்ணோம்னா, பைபிள் வசனம் சொல்லுது ப்ராவர்ப்ஸ்ல சாலமன் தன் பிள்ளைக்கு சொல்றார், உனக்கு தேவையில்லாத வேலைன்னா என்ன தெரியுமா? ரோட்ல சுத்திட்டு இருக்கிற நாயை நீ காதை பிடிச்சு திருவினா என்ன செய்யும்? உடனே உன் கையை கடிக்கும், உடனே அதனுடைய பைட் ஃபோர்ஸ் உனக்கு காண்பிக்கும். இதுதான் நாம தேவையில்லாதவங்களுக்கு போய் ஆலோசனை கொடுத்தா அல்லது தேவையில்லாத நிறைய பேர் வருவாங்க பேசுவாங்க. அப்ப நமக்கு தெரியும் இப்ப நான் இவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா இது பன்றிகள் மத்தியில போட்ட முத்தா அல்லது இது வெளியேற பெற்ற ட்ரெஷரா நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு நீங்களும் கூட நிறைய நேரத்துல தேவையில்லாம நிறைய தெரியும் இவங்க தப்பு பண்ண போறாங்க, இந்த முடிவு தப்பு, இந்த வாங்குற காரியம் தப்பு, ஏதோ ஒன்று தெரிஞ்சா கூட நம்ம வாயை ஜிப் பண்ணிப்போம். ஏன்னு சொன்னா எதுக்கு நான் இவங்கிட்ட பேசி எதுக்கு இவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுத்து they are not even going to bother about it, I will just keep my mouth zipped அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது யாருக்கு கர்த்தர் காரியத்தை செய்வாரா? வேதம் சொல்லுது முதல் காரியம் I will instruct them and teach them that the way that they should go, I will guide them with placing my eye on them அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. படிக்க கேட்க போறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காமிப்பேன். நீ ஒரு காரியத்துல தயங்கி கலங்கி நிற்கும் பொழுது I will give you signs, I will give you show you signs and I will do all these things. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு உன்மேல் என் கண்ணை வைத்து
நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. யார் மேல நம்ம கண்ணை வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய சர்க்கிள்ல இருக்கிறவங்க மேல நம்ம கண்ணை வைக்க முடியும். அல்லது நம்ம போன்ல யாரோ ஒருத்தர் லைவ் லொகேஷன் போட்டாலோ, அல்லது அவங்களுடைய ஆப்பிள் ஐடி நமக்குள்ள இருந்தா, இவங்க எங்க இருக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் அங்க இருக்கிறாங்க, எதற்காக அங்க போனாங்க, ஏதோ ஒரு காரியம் நம்முடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப யாராவது ஒருத்தர் நமக்கு அவங்க கண்ணிய மேல படக்கூடாதுன்னு என்ன செய்வாங்க? உடனே போன் ஆஃப் பண்ணிடுவாங்க. அல்லது அவங்க கண்ணிய மேல படக்கூடாதுன்னு சொன்னா அவங்க லீவ் போட்டுட்டு எங்கேயோ போயிருவாங்க. அவங்க ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டு எங்கேயோ போயிருவாங்க. என்றைக்கு ஒருத்தருக்கு அவர்களுடைய பார்வை உங்க மேல படக்கூடாது, என்றைக்கு ஒருத்தருக்கு அவங்களுடைய கவனம் உங்க மேல இருக்கக்கூடாது. when you want to cut off somebody's relationship, or when you dislike somebody, or when you hate somebody, or when you don't like somebody, அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்களுடைய பார்வையிலிருந்து அல்லது அவங்களுடைய கட்டுப்பாட்டில இருந்து நம்ம முதலாவது வெளியில போயிடுவோம். அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, யார கர்த்தர் கைட் பண்ணுவார்? இந்த கல்யாணம், இந்த வியாபாரம், இந்த தொழில், இந்த காரியம், இந்த பிசினஸ், இது சக்சஸ்ஃபுல்லா மாறும், ஹெல்த் கண்டிஷன் ஆசீர்வதிக்கப்படும், ஏதோ ஒரு காரியம் யாருக்கு சொல்வார் என்றால், யாரு கர்த்தருடைய கண் பார்வையில் இருக்கிறாங்களோ, ஆண்டவருக்கு முன்பாய், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாய், people who come and stand before God, God is mindful about them. God does not just throw his valuable words. இன்னைக்கு மனுஷனே, ஒரு சாதாரண ஊழியக்காரங்களே தேவையில்லாம அவங்க சொல்லுவாங்க, எங்க சர்ச் மெம்பர்ஸ்க்கு நாங்க சொல்லுவோம், மற்ற சர்ச் மெம்பர்ஸ்க்கு எப்படி பிரதர் நாங்க சொல்றது, அடுத்த சர்ச் மெம்பர்ஸ்க்கு அவங்க பாஸ்டர் இருக்கிறார் அவர் சொல்லணும், இல்லாட்டி அவங்க சொல்லணும் அப்படின்வாங்க. சிம்பிள், ஒரு சின்ன காரியம், ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அப்ப நீங்க ஓடி போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவங்க கேட்பாங்க, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தது, எந்த இடத்துல செயின் ஸ்நாச்சிங் நடந்தது. அப்ப நீங்க சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இது என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இல்லையங்க, இது என்னுடைய காரியத்துல இல்ல, நீங்க என்ன செய்யுங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லுங்க. மிக முக்கியமா எப்ப தெரியுமா அந்த கன்ஃபியூஷன் நடக்கும்? இன்றைக்கு நமக்காவது தெரியும், நம்ம டி நகர், பாண்டி பசார்லாம் இந்த பக்கம், இந்த சைட்ல இருக்கவங்க இந்த பக்கம் நமக்கு தெரியும், அந்த ரோடுக்கு அப்புறம் இருக்கவங்க தேனாம்பேட், நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா எங்க தெரியுமா பெரிய கன்ஃபியூஷன் வரும்? எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஆர்பிஎஃப்ல அசிஸ்டன்ட் கமிஷனர், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி அவர் ஆர்பிஎஃப்ல ஒரு நல்ல போஸ்டுக்கு போனார். அப்போ போகும்பொழுது அவர் சொல்லுவாரு, எப்ப ப்ராப்ளம் நடக்கும்னு சொன்னா, இந்த ட்ரெயின் தண்டவாளத்துல சிலர் விழுந்து செத்து போயிடுறாங்க, அல்லது ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது இந்த ட்ரெயின் தண்டவாளங்கள் வெளியில போகும் பொழுது அது வித்தியாசமான பாதையில போகும். அங்கதான் இந்த டெட் பாடியை யார் வந்து கிளியர் பண்றது? இந்த தலை தனியா, உடம்பு தனியா, அல்லாட்டி இந்த பாட்பாட்டா இருக்கிற இந்த பாடியை யார் ஸ்கேவெஞ்ச் பண்ணி கொண்டு போய் செய்யறதுன்னு சொல்லி எப்ப வரும்னு சொன்னா, இந்த ரயில்வே ட்ராக் எந்த இடத்துல இருக்குது அதுதான் அப்புறம் பெரிய கன்ஃபியூஷன் வருமா. Then they will have to now find out a lot of details and they will allocate to whichever police station now it belongs to this area அப்படின்வாங்க. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, எப்போ கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாருன்னா, when you and I are in the sight of God. ஆனா சில நேரங்களில் நாம் என்ன செய்துறோம்? We don't want to stand before God. We don't want to come before God. We don't want to even talk to people who are walking with God. நம்ம தனியா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், I don't want anybody's word. I don't want anybody's advice. I can manage myself அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய group of people தோத்து போனது உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு 3 wise men, எந்த கிறிஸ்மஸ் டிராமா இருந்தா கூட, எந்த ஸ்கூல், அது ஒரு வேற மதத்தை சார்ந்த ஸ்கூலா இருந்தா கூட, அந்த கிறிஸ்மஸ் டிராமால மதர் மேரி, ஜோசப், ஒரு கழுதை, ஆடு இதெல்லாம் வைப்பாங்க. அதுல 3 பேரை கொண்டு வருவாங்க. These 3 kings அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 kings என்ன சொல்லுவாங்கன்னா, the wise men அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த wise men என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல நடக்கும் பொழுது அவங்க வானத்தையே நோக்கி பார்த்து நடந்தாங்க. There was a star that was continually guiding them. இந்த நட்சத்திரத்தை பார்த்து நடந்து வந்துட்டே இருந்தாங்க. கடைசியில ஜெருசலேம் வந்துட்டாங்க. அந்த ஊருக்கு வந்த பிறகு, இப்பதான் வந்துட்டுமே, இப்ப எதுக்கு, நான் தான் உள்ள வந்துட்டேனே, சிட்டிக்குள்ள வந்துட்டேனே, எனக்கு எதுக்கு இந்த ஜிபிஎஸ் சொல்லி டேட்டாவை கொஞ்சம் சேவ் பண்றதுக்கு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்றோம். அல்லது நான் வந்துட்டேன், போனை கட் பண்ணி இன்னும் 2 minutes நான் வீட்டுக்குள்ள வந்துடும், கீழே வந்துட்டேன்னு சொல்லி நம்ம சில இடத்துல கட் பண்றதை போல இவர்கள் வந்துட்டே இருந்தாங்க. அந்த ஊர் வாசல் வந்த பிறகு இவங்க வானத்தை நோக்கி, கடவுளை நோக்கி பார்க்கிறது நிப்பாட்டிட்டு அவருடைய கண்கள் அவருடைய மாம்சத்துல யோசிக்கிறாங்க, ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். Now there is a king that is born in this earth. அப்ப இந்த ராஜா எங்க பிறந்திருப்பாரு? இந்த தேசத்தை ஆளுகின்ற தேசத்தினுடைய ராஜா வீட்டுல பிறந்திருப்பாரு என்று இவர்கள் நேரா ஏரோது வீட்டுக்கு போயிட்டு, எங்க குழந்தையை நான் பார்க்கணும், நாங்க இந்த வீட்டுல பிறந்திருக்கிற இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கணும் பொழுது அவர் பார்த்து முழிக்கிறார், குழந்தையா, எங்க வீட்டுல யாரும் குழந்தை பிறக்கலையே, there is no son, there is no boy that is born over here அப்படின்ன பிறகு இப்ப அந்த ராஜாக்கு தந்திரமாய் பேசுற, சரி எங்கேயோ அந்த ராஜா பிறந்திருக்கிறார், குழந்தை பிறந்திருக்கு, now after visiting the child come back to me அப்படின்னும் பொழுது திருப்பி வெளியில வர்றாங்க. மறுபடியும் இந்த நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை மாம்சத்துல இன்றைக்கு நாம நம்முடைய சுயத்துல சில ஆலோசனை, இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இது பெஸ்ட்னு நினைக்கிறேன், ஏன் ஒரு புடவை வாங்கினாலோ, ஏன் ஒரு ஷர்ட் வாங்கினாலோ, ஏன் ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட நம்ம கூட யாரையோ கூட்டிட்டு போறோம். முன்னாடி யாரையாவது கூட்டிட்டு போவாங்க, இப்பெல்லாம் டைம் இல்ல, ஹஸ்பண்ட் இஸ் வெரி பிஸி, வைஃப் இஸ் வெரி பிஸி, பேரண்ட்ஸ் ஆர் பிஸி, சில்ட்ரன் வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். இப்படி போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, அவங்க
when in doubt என்ன தெரியுமா செய்வாங்க? இன்றைக்கும் ஒரு போட்டோ எடுத்து, அந்த கண்ணாடியில ஒரு போட்டோ எடுத்து அவங்க யாரோ ஒருத்தருக்கு அனுப்புவாங்க. அவங்க somebody will be saying that இல்ல இது உனக்கு நல்லா இல்ல, இது உன்னுடைய பாடிக்கோ இல்ல உன்னுடைய கலருக்கோ இது உனக்கு செட் ஆகல அப்படின் பொழுது we look unto somebody even for a dress that we wear in the morning and it becomes dirty or stench. நிறைந்த Dress சாயந்தரம் தூக்கி போடுற Dressக்கே we look for somebody's approval. அப்ப நம்முடைய லைஃப்ல ஒரு முக்கியமான டிசிஷன், ஒரு பெரிய காரியம் செய்யும் பொழுது it is simple and it is wise and nice to look unto God. இந்த மனுஷர்கள் கடவுளை நோக்கி பார்க்கிற வரைக்கும் every step was ordered by God. கரெக்டா நடத்தினர். ஆனா என்றைக்கு தான் ஹியூமன் ரீசனிங்ல போதும் இனி கடவுளுடைய ஆலோசனை வேணாம், இனி நமக்கு சண்டே சர்ச்சுக்கு போனா நான் எனக்கு எல்லாம் தெரியும், இனி நம்ம பைபிள் படிக்க வேணாம் எனக்கு எல்லாம் தெரியும், இனி ஒரு பாஸ்டர் கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணிக்க வேணாம், எனக்கே ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல when we think we are self sufficient or when we think we have it all, அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? அன்றைக்கு அவர்களுடைய அந்த சின்ன மிஸ்டேக்னால நூற்றுக்கணக்கான யங் மதர்ஸ் அவங்களுடைய பிள்ளைகள் சாகடிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு கொள்ளை நோயோ கொரோனா நோயோ அல்லது ஒரு காலராவோ இல்லாட்டி ஒரு போலியோ வந்து எந்த சேதமும் இல்லை. 3 wise men, the so called wise men, the so called 3 wise kings, when they did not look unto God, when they did not want to be in the sight of God, that is when hundreds of children were massacred, were killed, were murdered because of these 3 wise men who became unwise because of certain reasons. பிரியமானவர்களே, முதல் காரியம், இன்னைக்கு யாருக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார்? நான் உன்னை நித்தமும் போதித்து என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நமக்கு எல்லா நேரங்களும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கணும் சொல்லணும் அப்படின்னா அப்ப ஆண்டவரோடு கூட ஒரு கனெக்டட் லைஃப், ஆண்டவரோடு கூட இணைந்த லைஃப் நமக்கு இருக்குன்னு சொன்னா அப்ப God will lead us the way that God wants us to go. ரெண்டாவது, யார் மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது. சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல the Lord's eyes will be on those who fear and who hope in his mercy அப்படின்னு வேதம் சொல்லுது. யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுறாங்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்குமா. கடவுளுக்கு பயந்து ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை தாங்க, உம்முடைய கிருபை தாங்க, உம்முடைய mercy தாங்க அப்படின்னு பொழுது கடவுள் மேல் அவர்கள் மேல் அவர்களுடைய கண்கள் இருக்குமா. இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா we think we have everything that we need. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு எல்லாம் ஈஸியா நடந்துரும். நான் ஒரு போன் பண்ணா அவர் வந்துருவார், நான் ஒருத்தட்ட பேசினா இவர் வந்துருவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் the worldly strength or the worldly wealth that we have, maybe we think that we have it all அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்ப வேதம் சொல்லுது, என்றைக்கு ஒரு மனுஷன் தன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுறானோ அன்றைக்கு God will just step aside, God will just move aside and God may not really be the person who wants to guide us. என்றைக்காவது ஒரு நாள் நாம கேட்போம் அப்படின்னா God be with us, God lead us, Lord do what is needed in my life அப்படின்னு சொல்லும் பொழுது there is a God who will love you, there is a God who will lead you and there is a God who will guide you. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு I was looking at the 20+ years of journey that we have been walking. இன்னைக்கு அதெல்லாம் சுற்றி பார்க்கும் பொழுது ஒருவேளை என்னை காட்டிலும் பணக்கார பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. என்னை காட்டு நம்பர்ஸ்ல ஒருவேளை கார் பார்க்கிங்ல நிக்கிறதுக்கு இடம் இல்லாம 2 கிலோமீட்டர் தூரத்துல எல்லாம் கார் நிறுத்திட்டு வந்து சர்ச் அட்டன் பண்ற பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் கூட இன்னைக்கு இதே பட்டணத்துல இருக்குது. இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது ஒருவேளை இன்றைக்கு அவரெல்லாம் சுற்றி பார்க்கும் பொழுது I'm not here to look at their faults or I'm not here to condemn or I'm not here to look and compare them with us. ஆனா இன்னைக்கு சுத்தி பார்த்தா அட்லீஸ்ட் எங்க 3 பிள்ளைகளும் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. எங்க 3 பிள்ளைங்களும் இன்னைக்கு நாங்க சொன்னா ஒருவேளை அவங்க யங்ஸ்டர்ஸ் தான், அவங்க ஒன்றும் புத்தி கம்மியான பிள்ளைங்க இல்லை, அவங்க ஒன்றும் தப்பா அவங்க ஒன்றும் மென்டலி சேலஞ்சு சில்ட்ரன் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க கிட்ட பேசும் பொழுது there are these children, இது வேணும் இது வேணான்னு பொழுது I'm not talking about எந்த ட்ரெஸ் ஹோட்டல்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவா நூடுல்ஸ் இப்படிப்பட்ட இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு நம்முடைய உடம்பை விட்டு வெளியில போகின்ற அப்படிப்பட்ட காரியம் இல்லை. அவங்களுடைய லைஃப் டிசிஷன்ஸ் கூட we look at them and we tell them look at all that God has done when you fear God. What does mommy or daddy have? நாங்க 2 பேருக்கு எங்களுக்கு என்னப்பா இருக்குது, என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? You know all the people who come, you know everybody who blesses us, you know everybody who's against us, you know everything in our life. And look at who has been holding all these 20+ years that you have been in this earth. Now tell us who is the one behind it அப்படின்னு பொழுது எங்க பிள்ளைகளோடு பேசுறோம், அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறோம். இன்றைக்கு அவங்களுக்கு நாங்க தெளிவா even before they move into the bigger part of their life we tell them நீ கடவுளுக்கு மட்டும் தூரமா போயிட்டேன்னு சொன்னா, நீ கடவுளுக்கு பயப்படாம ஆண்டவர் உங்களோட பேசுறது நீ கீழ்ப்படியாம போயிட்டேன்னா நீ எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் I don't think you will be successful. This is what we've taught them until today. ஆண்டவருக்கு முன்பாய் சாட்சியா சொல்றோம், இந்த நாள் வரைக்கும் எங்க வாழ்க்கையில எங்க பிள்ளைகளுக்கு எந்த காரியம் நடந்தாலும் we only teach them this. When you look at God with fear, கடவுள் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிந்து பயப்படுவேன்னு சொன்னா உன் மேல ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு இரக்கம் இருக்கும். அந்த இரக்கம் உன்னை பெரியவனாய் மாற்றும். பெரியவனாய் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நான் யார் மேல கண்ணை வைப்பேன் அப்படின்னா முதல்ல என்னுடைய விசிபிலிட்டியில இருக்கிற ஒரு மனுஷன். சிலர் சொல்லுவாங்க கடவுள் பாதாளத்திலையும் பார்ப்பார், எல்லாம் ரைட்டு.
ஆனா ஏன் சில இடங்களை கடவுள் வைத்திருக்கிறார்? ஏன் நம்முடைய இடங்கள் வீடுகள்ல சில நேரத்தை இது ஜெபிக்கிற நேரம், இங்க போய் நம்ம போய் மினிஸ்ட்ரி பண்ற நேரம், இங்க போய் நம்ம கடவுளுடைய வார்த்தை கேட்கிற நேரம், ஏன் சில இடம்னா தீஸ் ஆர் ஆல் அப்பாயிண்டட் பிளேசஸ். ஏன் ஓட்டு நம்ம எங்க வேணாலும் போடலாமே, ஏன் இங்க ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்களேன், எல்லா இடத்துலயும் மேக்சிமம் 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பூத் இருந்தது. அப்ப யோசிச்சு பார்த்தா ஒரு 5 கிலோமீட்டர்ல ஒரு பூத் இருந்தா எத்தனையோ thousands of crores செலவு பண்ணி இருக்கிறோம் இந்த லோக்சபா எலெக்ஷன்ல. அப்போ ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எல்லார்ட்டையும் தான் இப்ப பைக் வந்துருச்சு, எல்லாரும் இடத்துல ரேபிடோ இருக்குது, எல்லார்ட்டையும் தான் ஷேர் ஆட்டோ இருக்குது. அப்போ ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்னா நம்ம மேபி 1/4 ஆஃப் த பூத்ஸ் கம்மி பண்ணிருக்கலாம். அத்தனை ஏஜென்ட்ஸ், அத்தனை போலீஸ், அத்தனை செக்யூரிட்டி கேமரா, இவ்வளோ லட்சங்கள் சேவ் பண்ணிருக்கலாம். ஆனால் ஏன்னு சொன்னா இங்க வீட்டுல இருந்து பக்கத்துல everything there is a purpose, everything there is a reason. அப்ப நமக்கும் கூட ஆண்டவருடைய பார்வையில இருக்கிற இடங்கள் என்று நமக்கு இருக்கின்றது. அப்ப நம்ம இருக்கும் பொழுது we will be careful, we will be sure that God will definitely lead you and guide you. ரெண்டாவது வேதம் சொன்னபடி கடவுளுக்கு பயப்படுற ஒரு மனுஷன், நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும் சண்டே, அதெல்லாம் நான் வரமாட்டேன். இன்னைக்கு சண்டே நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், நான் வரமாட்டேன். நீ போ, நீ வேணாலும் போ, நான் வரமாட்டேன். இதுதான் கடவுளுடைய பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்றைக்கு they think they can live without God, அன்றைக்கு the fear of God has moved away. Their namesake Christians. The Lord is the shepherd, the Lord is not their shepherd. மூன்றாவது காரியம் வேதம் சொல்கின்றது, சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 15வது வசனத்துல, the eyes of the Lord are upon the righteous. யாரெல்லாம் நீதிமானாய் வாழ்றாங்களோ அவர்களுடைய காரியங்கள் மேல், அவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்குமா. என்ன செய்யுமா? அவர்கள் அழும் பொழுது, அவர்கள் கதறும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி வருவாராம். சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், நம்ம அழுதுட்டே இருப்போம், எல்லாரும் அவங்க பாட்டுக்கு நம்மளை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சில நேரம் நம்ம உடைந்து கத்தி கூப்பிடுவோம், ஆனா செவி கொடுக்காம தம்மான்னு கதவை அடைச்சிட்டு போவாங்க. சில நேரம் நம்ம இடத்துல நின்றுட்டே இருப்போம், நம்மளை பார்க்காதபடி. ஏன்னு சொன்னா எதுக்கு? if I'm going to talk to this boy, if I'm going to talk to this girl, if I'm going to talk to him or her, it is only going to ruin my peace அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிருவாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம கதறது பிடிக்காது, அவங்களுக்கு நம்ம அழுகுறது ஒரு இரிட்டேட்டிங் நாய்ஸ், அவங்களுக்கு நம்ம கதறதோ நம்ம கத்தி எனக்கு வலிக்குது, நீங்க you need to be this, why don't you change, it is causing a lot of pain. ஒருவேளை நம்ம சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு இரிட்டேட்டிங் நாய்ஸா இருக்கலாம், அது அவங்களுக்கு தேவையில்லாத சத்தமா இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, கடவுளுக்கு பயப்படுற ஒரு மனுஷன், அந்த ஆண்டவருக்கு நீதிமானாய் நடக்கிற ஒரு மனுஷன் மேல என்ன செய்வாராம்? The Lord's ears and he will be careful to be mindful about all that's happening in your home, all that's happening around you. பிரியமானவர்களே, ஒருவேளை வேதம் சொல்லுது righteous life எப்படி வர்றது அப்படின்னா, கடவுளுக்கு பயப்படுகிற பயமே அவர்களை நீதிமானாய் மாற்றும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. The fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை வாழும் பொழுது வேதம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. Abraham believed in God and it was counted as righteousness for him அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகின்றது. இன்றைக்கு நாம் அந்த சின்ன காரியம் கர்த்தருக்கு முன்பாய், கடவுளுக்கு முன்பாய் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? நம்மை கர்த்தர் பிரியமாய் நமக்காய் வருவாராம். நிறைய நேரங்கள் நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? சின்ன காரியத்துல நம்ம உண்மை இல்லாதவங்களாய் மாறிடுறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, if you are faithful in small things, God will give you greater things and bigger things in the life and days to come. நேற்று ஜாஷுவா, நம்ம சர்ச்ல இருக்க ஃபெலிக்ஸ், இவங்க எல்லாம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆட போயிருந்தாங்க. ஒருவேளை இவங்க எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் ஆட போகும் பொழுது I was talking to them, right, 1 o'clock 2 o'clock நீங்க கிரிக்கெட் ஆடுறீங்க, it is all good. நிறைய பேர் இருக்கிறாங்க, they were all playing. ஒரு 15 பேர் அந்த கிரிக்கெட் ஆடிட்டு ஒருவேளை they sent the picture. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது நான் இன்னைக்கு சொன்னேன், ensure that tomorrow 9 o'clock, right pa ni cricket aadu, and tomorrow 9 o'clock is the church, and if you're going to be here it will be good, if not you're going to hurt God அப்படினா. பார்த்தா இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம சர்ச்ல இருந்து ஒரு 3 பேர் போயிருந்தாங்க, யாரெல்லாம் அங்க போய் கிரிக்கெட் ஆடினாங்களோ 9-10 குள்ள they were all here. போய் யோசிக்கும் பொழுது சின்ன வார்த்தை தான். அப்ப அந்த சின்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, 9 மணிக்கு நீ வந்தீங்கன்னா இந்த மெலியில பாய் போடணும், வெளியில அந்த ஷூ ரேக்க வைக்கணும், இந்த இடத்துல வந்து ஃபேன்ஸ் ஏசிஸ் ஆன் பண்ணணும், இந்த இடத்துல வந்து கேமரா அந்த ஸ்டாண்ட்ல வைக்கணும். சின்ன வேலை தான். ஆண்டவருடைய பார்வையில நீ யாரோட விளையாடுற அதெல்லாம் செகண்டரி. கர்த்தருக்கு முன்பாய், கர்த்தருடைய ஆலயத்துல God is watching and mindful about what you are and how we are faithful in the sight of God. காபி லேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா நல்லா உயரமா இருப்பாரு, ஆனா பாக்குறதுக்கு நம்ம இன்னைக்கு பாக்குற எந்த செலிபிரிட்டி மாதிரி இருப்பாரு. அவரு செனகல் சின்ன ஊர்ல பிறந்து அவங்க இட்டாலிக்கு பஞ்சம் பிழைக்க இட்டாலிக்கு போறாங்க. இவரு போகும்பொழுது ஒரு 20 வயசு கிட்டத்தட்ட ஆகுது. ஒரு நல்ல வேலைக்கு போற வயசு வரும் பொழுது என்ன செய்யறாருன்னா, அவர் போய் வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாட்களே கொரோனா வந்து வேலையெல்லாம் முடியுது, கம்பெனிஸ் எல்லாம் முடியுது, யாரும் வீட்டுக்குள்ள இருந்து போக முடியாது, லாக்டவுன் வந்துருச்சு. இப்ப அந்த காபிலேயும் என்ன செய்யறாருன்னா, என்ன பண்றது, வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம லைஃப் எப்படி மிசரியா மாறிடுச்சு அப்படின்ட்டு, சரி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு
அவர்கிட்ட இருக்கிற அந்த செல்போனை வச்சு ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த வீடியோ எடுத்துட்டு என்ன பண்றது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த அப்லோட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஜனங்க பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, லைக்ஸ் போடுறாங்க. இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த வீடியோனுடைய 30 செகண்டோ இன்னைக்கு தொண்டை தண்ணி கிளிய கத்தி எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் போட்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு 10 செகண்ட்ல தள்ளி விட்டுருவாங்க நம்மளது. ஆனா இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை கிடையாது. நமக்கு பேக்ரவுண்ட்ல மியூசிக்கை கொடுங்க, பின்னாடி கதையை போடுங்க, பின்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாதான் யூ கேன் என்கேஜ் த வியூவர், யூ கேன் என்கேஜ் த பர்சன் ஹூஸ் ஹோல்டிங் த செல்போன். ஆனா அந்த கேபி லேம்க்கு ஒண்ணுமே கிடையாது, அப்சல்யூட்லி நத்திங். ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. அவரை பார்த்தா பாக்குறதுக்கு பயங்கர நம்ம ஊர் ஸ்டார் மாதிரியா இருக்கிறார். இப்படி சாதாரணமா இருக்கிறவர் அந்த வீடியோ போட ஆரம்பிச்சார். அந்த லாக்டவுன்ல போட ஆரம்பிச்சு இன்னைக்கு அவருடைய ஃபாலோவர்ஸ் என்ன தெரியுமா? இன்னைக்கு 20 கோடி பேரு அவருடைய ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்களாம் அவருடைய சோசியல் மீடியால. அதை தாண்டி வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் லைக்டு வீடியோஸ்ல, வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் 25 லைக்டு வீடியோஸ்ல 6 வீடியோ இந்த செனகல்ல பிறந்து பஞ்சும் பிழைக்கு இட்டாலிக்கு போனார்ல, இந்த கேபி லேம்னுடைய வீடியோஸ் தான். அதை தாண்டி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவருடைய சொத்து விவகாரத்தை அவருடைய மேனேஜர் ரிலீஸ் பண்றார். ஹீஸ் ரேங்க்ட் நியர்லி, ஹீஸ் செக்யூர்ட் போத் இன் ஃபார்ச்சூன்ஸ் 40 அண்டர் 40 அண்ட் ஃபோர்ப்ஸ் 30 அண்டர் 30 என்று சொல்றார். ஃபோர்ப்னுடைய 30 உலகத்தினுடைய 30 பணக்காரர்ல ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்னு போடுவாங்க. அந்த 30 பணக்காரர்ல இவர் ஒருத்தரா வந்துட்டாராம். ஃபார்ச்சூன் 40 போடுவாங்களா 40 பணக்காரர்கள்ல இந்த ஒரு மனுஷன் அந்த 40க்குள்ள வந்துட்டாராம். பிரியமானவர்களே, இந்த வளர்ச்சினா எப்ப தெரியுமா? சமீபத்துல இந்த கொரோனா வரும் பொழுது நாம் என்ன செய்துட்டோம், வீட்லயே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட்டை போட்டுட்டு ஐயோ சட்டை பத்த மாட்டேங்குது, ஜூம் மீட்டிங்ல உட்காந்துருவோம் அப்படின்னு நாம யோசிக்கும் போது இந்த மனுஷன் ஏதோ ஒரு ப்ரொடக்டிவா மாறி ஏதோ ஒரு காரியத்தை செய்து he was just doing what he could do. He could not even speak. Now he speaks Italian fluently. அவருடைய சொந்த தேசத்துடைய பாஷை பேச தெரியாது, இங்கிலீஷ் அவ்வளவு வராது. அப்ப யோசித்தார், நான் எல்லாரும் வேர்ல்ட் ஆடியன்ஸ்க்கு போறதுக்கு வாயை மூடிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன்ல பண்ண போறேன். அந்த 30 செகண்ட் 1 மினிட் வீடியோல 20 கோடி ஃபாலோவர்ஸ், ஃபோர்ப்ஸ் 30லயும் ஃபார்ச்சூன் 40லயும் இந்த மனுஷன் இருக்கிறார். ஒருவேளை எல்லாரும் சொன்னாங்க he was meticulous, he was careful in releasing those videos. கரெக்டா அந்த ஸ்லாட்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாராம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்த்தா ஏதோ கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்பாய் செய்யறோம், ஏதோ கொஞ்சம் ஊழியம் செய்யறோம், ஏதோ கொஞ்சம் காரியத்தை செய்யறோம், அதுக்கு பின்னாடி என்ன செய்துறோம்னா அப்படியே விலகி போயிடும். The problem with us and problem why we are not able to see great things அப்படின்னா கொஞ்ச காலங்கள் ஆண்டவர் பாப்பாரு. I think they are serious about it. இதையே டெய்லி ஜம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதையே டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதையே டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில we are not those faithful people in those small things. நம்ம விலகி போயிடுறோம். பிரியமான முதல் காரியம், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ற தெய்வம். ஆண்டவர் சொல்றாருல, நான் அவர்களுக்கு நித்தமும் போஷித்து, ஃபர்ஸ்ட் பார்ட் யாருக்கெல்லாம் போஷிப்பார்? கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் போஷிப்பார். கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு ஆண்டவர் போஷிப்பார். ஆண்டவருக்கு முன்பாய் நீதிமானான வாழ்க்கை, கடவுளுக்கு பயப்படுற, கடவுள் மேல் விசுவாசமான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. ரெண்டாவது, அப்படி நமக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் பொழுது என்ன நடக்குமா? and I will satisfy their soul in drought and make their bones fat அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அவர்கள் மகா வறட்சியின் காலத்திலும் அவர்களை நான் போஷித்து அவர்களுடைய எலும்புகளை நான் நலமுள்ளதாய் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை யாருடைய எலும்புகளை ஆண்டவர் வேலை ஆசீர்வதிக்க முடியும், யாரை ஆண்டவர் போஷிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது எரேமியான் புஸ்தகத்துல, blessed is the man who trusts the Lord and whose hope is in the Lord. இது ஆண்டவருடைய வசனம். ரெண்டாவது வசனம் சொல்லுது, படிக்க கேட்போம், எப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதற்கும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மாசத்துல சம்பளம் வந்து ஒரு 5 நாளுக்கு அப்புறம் ஐயோ என்ன செய்ய போறது நடுங்குகிற வாழ்க்கை அல்ல. அல்லது 20ஆம் தேதி மேல இருந்து அந்த 10 நாள் தான் போர்க்களம். இப்போ வார் மத்தியில நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நாள் எப்படி சமாளிக்கிறோம்? இது நம்முடைய ஒருவேளை மிடில் கிளாஸ் லைஃப்னுடைய கிரைசிஸ். அப்ப ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனை, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை புஷ்டி உள்ளதாய் வைப்பேன் ஆண்டவர் சொல்றாருல. அந்த வசனத்துடைய 2வது பார்ட், drought வரும்பொழுதுதான், பஞ்சம் வரும்பொழுது
வந்து போஷிக்கிறது ஆண்டவருடைய திட்டமா. when you go through the drought, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பொழுது உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பது, it is part of God's plan. That is what we read in the promise. அப்போ ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார் என்றால், ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயப்படுற மனுஷனா இருந்தா அந்த மனுஷனை ஆண்டவர் தண்ணீரோடு வைக்கிற ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்துல பிளான்டட் ட்ரீயா வைப்பாராம். அதை தாண்டி அவனுடைய ரூட்ஸ் நல்லா ஆழமாய் போய் எந்த இடத்துல எந்த பிசினஸ், எந்த ஊழியம், எந்த காரியம் நமக்கு பிரயோஜனம், நமக்கு ஆசீர்வாதம், ஜனங்களுக்கு பிரயோஜனம், ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், அவைகளை தேடி போகும்படி கர்த்தர் வைப்பாராம். அதை தாண்டி ஆண்டவருடைய வசனம், வெயில் வரும் பொழுது அந்த உஷ்ணம் அவருடைய இலைகளை கருக செய்கிறார். அவர்கள் ஒரு நாள் அழிவதில்லை, அவர்கள் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்ப கடவுளுக்கு பயந்து, நம்முடைய மனசாட்சிக்கு பயந்து, இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் ஆயுசை கொடுத்திருக்கிற, இன்னைக்கு எனக்கு கடவுள் ஜீவனை கொடுத்திருக்கிற, என்னால செய்ய முடிந்ததை செய்வேன் அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ரொனால்டோ இஸ் a great person. இன்னைக்கு ரொனால்டோக்கு ஈக்குவலா ஒருவேளை ஃபுட்பால் ஃபீல்ட்ல மெஸ்ஸியும் இருக்கிறாரு. ஆனா மெஸ்ஸியோட இப்போ ஈக்குவலா அல்லது கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டு ரொனால்டோ அவருடைய 5 to 8% ஃபேட், அவருடைய பாடி, அவருடைய ஒர்க் அவுட், அவருடைய எல்லா காரியத்தையும் பார்க்கும் பொழுது நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. இந்த ரொனால்டோ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார். அந்த இன்டர்வியூல சொல்றாரு, இன்னைக்கு எல்லாம் துபாயில எங்களுக்கு விசா கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, கார்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் ரைட், கல்யாணம் ஆகல ஆனா பிள்ளைங்க இத்தனை இருக்கிறாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஃபைன். ஆனா ரொனால்டோ சொல்றாரு, நான் 12-13 வயசு இருக்கும் பொழுது இந்த ஃபுட்பால் ஆட கற்றுக்கொள்ளும் பொழுது எங்க வீட்டுல காசு கிடையாது, எங்க வீட்டுல பணம் கிடையாது. எங்க வீட்டுல அந்த ஒரு நம்ம சொல்றோம்ல இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்ட்டு, அப்படி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபுட்பால் கிளப்ல கொண்டு போய் போட்டுட்டாங்களாம். அப்போ ஃபுட்பால் ஆடி டயர்ட் ஆயிருவாங்க. என்ன கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து, என்ன சாப்பாடு கொடுப்பாங்க? அந்த ஊர்ல அந்த கொடுக்குற சாப்பாடு, இவங்க எல்லாம் அத்லெட்ஸ், இவங்களுக்கு எல்லாம் மெட்டபாலிசம் வேறையா இருக்கும். சாப்பிட்டதெல்லாம் ஒரு கிரைண்டர்ல போட்ட மாதிரி, ஒரு மாவு மில்ல போட்ட மாதிரி டக்குன்னு கரைஞ்சிரும். அப்போ பசிக்க ஆரம்பிக்குது. நைட்டு தூக்கம் வராது, பயங்கரமா வயிறு பசிக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. இவங்க ஒரு 12-13 வயசு பசங்க, ஒரு 5-6 பசங்க எழுந்து அவங்களுடைய ரூம்ல இருந்து வெளியில போய் பக்கத்துல ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்குமா, அந்த மெக்டொனால்ட்ஸ் பக்கத்துல போயிட்டு அந்த மூடுற டைம்ல அவங்க போய் அந்த ஜன்னலை தட்டி, ஏதாவது லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கா, ஏதாவது பர்கர்ஸ் உங்ககிட்ட இருக்கா, எங்களுக்கு எல்லாம் வயிறு பசிக்குது அப்படின்னு வாங்கலாம். அந்த இடத்துல வேலை செய்துட்டு இருந்த 3 பொண்ணுங்க தான் யூஸ்வலா அந்த நைட் ஷிஃப்ட் மூடுவாங்க. அந்த நைட் ஷிஃப்ட் மூடுற பொண்ணுங்க என்ன செய்வாங்களாம், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பர்கர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் டெய்லி வரும் பொழுது இவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பர்கர்ஸ், சில நேரங்கள்ல சரியா வராதது அல்லது ஏதோ பர்கர்ஸ் வைத்து ஒவ்வொரு நாளும் அந்த 12-13 வயசுல அன்றைக்கு பசியில அன்றைக்கு வாடி போகாம, அன்றைக்கு சொல்றாரு, ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, கண்ணெல்லாம் கலங்குத சொல்றாரு, இன்றைக்கு நான் பெரிய ஆள் ஆனேன்னா அன்றைக்கு அந்த மெக்டொனால்ட்ஸ்ல இருந்த அந்த 3 கேர்ள்ஸ்னுடைய அன்றைக்கு அவளுடைய அன்பு, that is what I can never forget அப்படின்னு சொல்லி சொல்றேன். I went back to that country. அந்த ஊருக்கு நான் போனேன், அந்த ஏரியாவுக்கு போனேன். இந்த மெக்டொனால்ட்ஸ்ல அந்த வேலை செய்தவர்களுடைய அட்ரஸ் எனக்கு தெரியல. I wish I will see them again அப்படின்னு பொழுது ஒருவேளை கொஞ்ச நாட்களாவே எட்னான்னு ஒரு பொண்ணு, இந்த எட்னா தான் அந்த மெக்டொனால்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா. அந்த எட்னா அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இதோ நிக்கிறான் பார் ரொனால்டோ, இதோ விளையாடிட்டு இருக்கிறான் பார் ரொனால்டோ, இவனுக்கு ஒரு நாள் மம்மி பர்கர் கொடுத்தேன், இந்த ரொனால்டோக்கு ஒரு நாள் என் கைகளால நான் பர்கர் கொடுத்தேன், இந்த ரொனால்டோ டெய்லி நான் சந்திப்பேன் சொல்லும்போது அவங்க ஹஸ்பண்ட் சிரிப்பாராம். நீ சொல்றதெல்லாம் ஒருவேளை நான் நம்பலாம், ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு. இந்த பிள்ளைங்க, அம்மா நீ சொல்ற ரொனால்டோக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் பேசினாங்களாம். அவங்க படுக்கறையில அவங்க டைனிங் ரூம்ல பேசுனது ஒருவேளை யாருக்கு கேட்டது இல்லையோ, திடீர்னு ஒரு நாள் இந்த மனுஷன் அவருடைய இன்டர்வியூல பேசுறாரு, ஐ விஷ் ஐ ஃபைண்ட் திஸ் கேர்ள். அப்ப எப்படியோ கரெக்டா அந்த எட்னாவை ரொனால்டோ மீட் பண்ண வைக்கிறாங்க. சொல்றாங்க, ஐ டோன்ட் ஹேவ் a solid proof. இந்த எட்னாக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை கட்டி கொடுக்கிற அளவுக்கு ரொனால்டோ had done something extremely big where she has built her own restaurant அப்படின்ட்டு. There is a rumor or there is a news, but I don't know how authenticated it is. But Edna and Ronaldo met as a family along with they met Ronaldo அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை இதுக்கு இதுதான் கிருபை, இதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மனால கடவுளுக்கு பயந்து நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்யறோம். இன்னைக்கு ஏன் நாங்க ஓடிட்டே இருக்கிறோம்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே எப்பவுமே சொல்வேன், இன்னைக்கு இந்த ஊழியத்தை செஞ்சிடணும். 5 பேரோ 2 பேரோ. ஒருவேளை நானும் பல நேரம் சோர்ந்து போனது உண்டு. பல நேரங்கள் என் மாம்சத்துல எத்தனையோ நாட்கள் சோர்ந்து போய் மறுபடியும் டை கோட் சூட் பூட் எல்லாம் மாட்டிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண, வெக்கம் கெட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண காலங்கள்லாம் எனக்கு உண்டு. நான் கடவுளுக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு 2004 வெளியில வந்த நானு 2012 I went back to all these companies. I gave my resumes and I wanted to go back to work. அந்த இடத்துல போய் நின்னு என்னை காட்டிலும் வயசுல கம்மியா இருக்கிற HR அந்த ஆபீஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் முன்னாடி எல்லாம் நின்ன காலங்கள் உண்டு. ஏன்னு சொன்னா ஏதோ ஒரு வறட்சி, ஏதோ ஒரு காரியம் உடைந்து போனேன். என் பிள்ளைகளுக்கு எப்படி, நாளைக்கு எப்படி, I don't know how I'm going to manage என்று சொல்லி I still remember I was a shameless fellow. I lost all the
commitments that I made. I went back to a couple of offices, Christian organizations, the World Vision போனேன், அல்லது Compassion போனேன். இங்கெல்லாம் போய் நின்ன காலங்கள் எனக்கு ஞாபகம் உண்டு. ஒருவேளை somewhere that didn't click, or I couldn't get the job, or maybe they didn't find me suitable, maybe my age was a bar, but I did not really qualify. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் நிற்கும் பொழுது 2012 11 வருஷம் ஆயிடுச்சு. நான் உடைந்து போய் வறட்சியில ஒன்றுமில்லாமல் நின்ற காலத்துல இருந்து இன்னைக்கு 11 வருஷங்கள் தாண்டி வந்தாச்சு. இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு குறைவு இல்லை. எங்களை விடுங்க, கேம்ப் சைட்ல ஒரு 5 நாய்கள் இருக்கு. அவைகளுக்கு கூட இங்க இருந்து ஒவ்வொரு முறை போகும் பொழுது முந்தின நாள் ஞாபகமா வைத்து கொண்டு அவைகள் எங்களை நம்பி இருக்குது. அவைகள் வாய் திறந்து கம்ப்ளைண்ட் பண்ணாது, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு போடல, எனக்கு இதை செய்யலன்னு சொல்லிட்டு. ஆனாலும் எங்களை நம்பி இருக்கிற அந்த சின்ன வாயிலா பிராணிக்கு கூட ஒரு வேளை சாப்பாடு குறையில்லாதபடி கடவுள் வைத்திருக்கின்றார். வேலை செய்யறவங்களா இருந்தா கூட நீங்க போய் பாருங்க, எப்ப போய் பாருங்க, ஒருத்தர் கூட உம்மனு இரிட்டேட்டடா, என் பாஸ் என்னங்க வேலை, எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. When you go there, they'll smile and welcome you, not for the tips that we throw at them, because they know this is a different place, this is a better place. They'll all be there to welcome you. காரணம் என்ன? அவர்களையும் கூட கடவுள் ஏதோ ஒரு விதமாய் போஷிக்கின்றார். பிரியமானவர்களே, அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாருல, உன்னை வறட்சியான காலத்துல எலும்புகளை புஷ்டியாய் வைப்பேன். In your season of drought, when you go through emptiness, when you go through that dry patch, when you go through that loneliness, I will still be there to feed you, to bless you and make you a blessing. ஆண்டவர் சொன்னது என் வாழ்க்கையில உண்மையா இருக்கு. காரணம், இப்படியோ மீரா ஒரு நாளும் ஷில்சே 5 பேரும் 2 பேரும் நான் சில நேரம் ஜூம் மீட்டிங் பண்ணிடலாமா, ஆன்லைன்ல பண்ணிடலாமா, போன் பண்ணி நீ மீட்டிங் இல்லைன்னு சொல்லிடலாமா? நோ, never do that. Never despise these humble beginnings. We should go and stand before God. ஒருவேளை ஆண்டவருக்கு முன்பாய் அன்றைக்கு நின்றது இன்றைக்கு எங்க பிள்ளைங்க பெரிய பெரிய மனிதர்கள் முன்பாய் நிற்கும்படி எங்களை ஒருவேளை ஆண்டவர் வைக்கல, ஆனா எங்க பிள்ளைகளை பெரிய பெரிய மனுஷர்கள் முன்பாய் நிற்கும்படி கடவுள் அதை வைத்திருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கிறார். கடைசி காரியத்தை சொல்லி உங்களோடு நான் ஜெபித்து முடிக்க போறேன். வேதம் சொல்லுது, கடைசியா வசனம் சொல்லுது, and make fat thy bones அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லுது. அவருடைய எலும்புகளை நான் புஷ்டியாய் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. யாருடைய எலும்புகளை புஷ்டியாய் வைப்பாராம்? சாலமோன் எழுதுகின்றார். ராஜானுடைய சாப்பாடை சாப்பிடுறவங்க இல்ல, வேதம் சொல்லுது, the soul of the diligent shall be made fat அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. எந்த ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்து அவனுடைய ஆத்மா ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படி இருக்குதோ அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய், அவருடைய வாழ்க்கையை நான் பலமாய் வைப்பேன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. வேதம் சொல்லுது 21 யோவானின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல, when you were young you were able to do so many things, but as you become old, as you mature, you will not be able to do. There will be somebody who will hold you by your dress. உங்களுடைய girdest, உங்களுடைய ட்ரெஸ் பிடித்து, உங்கள் கையை பிடித்து உங்களை வழி நடத்தி நீங்க போக வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. தமிழ்ல படிக்க கேட்க போறோம். நீ இள வயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொன்ன காரியம், ஒருவேளை நீ சின்ன வயசா இருக்க கூட சிலர் விட்டுருவாங்க. இன்னைக்கு நாங்க கூட சில யங் பாய்ஸ் எல்லாம் சரி ஏதோ டியூஷன் போறேன்றாங்க, நீட் கிளாஸ் போறேன்றாங்க, இல்லாட்டி ஃபிட்ஜி போறேன்றாங்க. நாளைக்கு ஐஐடி போனா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே, நாளைக்கு ஏஎம்சி எம்எம்சில போய் அவங்க படிச்சா நமக்கு ஒரு பெருமை தானே அப்படின்னு விட்டுறது. ஆனா இந்த காலேஜ் போன பிறகு அந்த பசங்க இன்னைக்கு கூட 2 பேர் உள்ள கூப்பிட்டு, நீ காலேஜுக்கு போற, நீ ஆண்டவருக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடு. நீ வேலை செய்யும் பொழுது டைத்து, வேலை செய்யும் போது அது மற்ற காரியம். இப்போ நீ ஆண்டவருக்குன்னு போற, உன் காலேஜ் டைமை முடித்து you have to live for God ன்னு சொல்லி இன்னைக்கு காலையில before God, I never knew I'm going to elaborate on this, but I called somebody inside and I was telling this person, remember when you honor God என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு ப்ரீச்சர் வந்தார். அவர் ப்ரீச்சர் வரும்பொழுது கெத்தீட்ரல் சர்ச்ல போனீங்கன்னு சொன்னா அங்க பைபிள்லாம் யாரும் எடுத்து போகணும். அந்த பைபிள் எல்லாருடைய டேபிள்ல பைபிள் வச்சுப்பாங்க, பாட்டு புத்தகம் இருப்பாங்க. அங்க டிவிலாம் இல்ல, எல்லாருக்கும் ஒரு பாட்டு புத்தகம் ஒரு பைபிள் இருக்கும். எல்லா டேபிள்லயும் எல்லா உட்கார்ற இடத்துல முன்னாடி வச்சிருப்பாங்க. யாரும் வீட்டுக்கு வரல இருந்து வரும்போது பார்த்தா லூயி விட்டான் என்ன, எம்சி மைக்கேல் கார் என்ன, இல்லாட்டி சோ மெனி பிராண்ட்ஸ் இருக்கிறது, பெஸ்ட் பிராண்ட்ஸை பார்க்கும் பொழுது எல்லாம் அழகா ரேடோ வாட்ச் என்ன எல்லாம் இருக்கும். ஆனா யார் கையிலயும் பைபிள் இருக்காது. அப்போ ஒரு ப்ரீச்சர் வர்றாரு. அந்த ப்ரீச்சர் வரும் பொழுது சொல்றாரு, அப்பதான் ஆண்டவருக்குள்ள நெருங்கி வரேன், எங்கேயோ அடிப்பட்டு ஓடப்பட்டு வேலை கிடைக்கல, அவமானம் நஷ்டம் ஒரே பிரச்சனை. அப்ப அவர் மேல நிற்கும் பொழுது, அந்த புல்பிட்ல நிற்கும் பொழுது ஒரு 500,000 பேர் இருப்பாங்க. ஒரு சில கேரி த பைபிள் when you are young and the Bible will carry you as you grow old அப்படின்னு. அப்ப அந்த வார்த்தை திருப்பி 2வது 3வது சொல்லும் பொழுது யோசித்த, எதுக்கு இவர் சொல்றாரு, சரி நம்ம அதை செய்துதான் பார்ப்போமே அப்படின்ட்டு அடுத்த நாள்
பைத்தியக்கார மாதிரி இருப்பேன். எல்லாரும் அவங்களுடைய பேக் தூக்கிட்டு வருவாங்க, அவங்களுடைய வாட்ச், அவங்களுடைய காஸ்ட்லி காரனுடைய சாவியை தூக்கிட்டு வருவாங்க. ஆனா நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி பைபிளை தூக்கிட்டு போவேன். அன்றைக்கு அந்த பைபிளை தூக்கிட்டு ஒவ்வொரு நாளும் போவேன். அன்றைக்கு அந்த சர்ச்ல இருந்த அத்தனை நாட்கள், ஒருவேளை எனக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க, நிறைய வசனம் எல்லாம் எடுக்க தெரியாது, ஆனாலும் அந்த பைபிளை தூக்கிட்டு போய் நின்ன நாட்கள் உண்டு. இட் வாஸ் வெரி ஏர்லி, சம்வேர் அரௌண்ட் 96, 97 அந்த நாட்கள்ல. இன்றைக்கு ஒரு வேளை பார்த்தோம்னு சொன்னா, God took us to so many countries. ஒருவேளை இன்னைக்கு எங்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துற, எங்க 2019லயே பாஸ்போர்ட் எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிருச்சு. 2019 அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட்டை தேடி ஆண்டவர் ஞாபகப்படுத்துற, I will again take you to countries. யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை இந்த வசனத்தை யோசிக்கும் பொழுது 3 பேருக்கும், மீராக்கு, ஜெஷூரனுக்கு, ஜெசிகாக்கு நான் போய் சொன்னேன், உங்க பாஸ்போர்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. எங்க கூட்டிட்டு போறா தெரியல, இந்த தேசம், இந்த ஊர், வருஷம் எந்த ஊருக்கு போறோம் தெரியல. இன்னைக்கு அந்த டிக்கெட் வாங்குறது கூட I don't even know whether we will be able to afford, but I was prompted, உங்க பாஸ்போர்ட்ஸ் ரெடி பண்ண. பிரியமான ஒருவேளை அன்றைக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, 96 எங்க, இன்னைக்கு 2024 எங்க. Carry the Bible when you are young and the Bible will carry you as you grow old என்று சொன்னார். பிரியமான ஒருவேளை அதுதான் அன்னைக்கு அந்த வசனம் சொல்லுது. நீ சின்ன வயசா இருக்கும்போது கூட விட்டுரு, ஆனா நீ வயசுல முதிர்மன, நீ as you're maturing, இந்த வசனத்தை உனக்கு தெரியல, உனக்கு புரியல, எங்க சர்ச்சுக்கு போறது, எந்த இடத்துக்கு போறது, யாரோ ஒருத்தர் உன்னை கூட்டிட்டு போய் ஒரு சர்ச்ல உட்கார வைப்பாங்க. அங்க the Holy Spirit will speak to you, or the pastor will speak to you, or the preacher will speak to you. அதைத்தான் அந்த வசனம் இயேசு சொல்ற. As you grow old, சில நேரம் எந்த சர்ச்சுக்கு போறது, என்னால சர்ச்சுக்கு போக முடியுமா, எனக்கு வேலை முக்கியமா இருக்குது, எனக்கு படிப்பு முக்கியமா இருக்குது, எங்கேயோ இருக்கும் பொழுது அப்போ நமக்கு ஏதோ ஒரு மாற்றங்களை கடவுள் நமக்கு செய்வாராம். பிரியமான ஒரு வேளை இன்னைக்கு 24ஆம் தேதி நீங்களும் நானும் என்ன செய்துட்டு இருந்தோம், இன்னைக்கு கேட்டா கூட மறந்துடுவோம். 24th வேர் வாஸ் ஐ, டக்குன்னு கேலண்டர் பார்ப்போம். இன்னைக்கு தேதி என்ன, ஓ நான் 24th அங்க இருந்தேன், ஐ ஹேட் த பெஸ்ட், ஐ ஹேட் met my friends, that was a great time. ஒருவேளை இன்னைக்கு நாம சில நேரம், ஓ that was a bad day, it was a very irritating day நம்ம சொல்லுவோம். இந்த 24ஆம் தேதி அர்ஜென்டினானுடைய கேபிட்டல் பியூனோ ஏரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. not able to pronounce it right, அது நீங்க அது பிடிச்சுக்கோங்க. அந்த ஊர்ல ஒரு பியூட்டி பேஜன் நடந்தது. 18 வயசுல இருந்து நிறைய பேர் ஓப்பன் கேட்டகரியில வைத்தாங்க. மிஸ் யூனிவர்ஸ்னுடைய போட்டி. அப்போ எல்லாரும் 18 வயசுல இருக்கவங்க எல்லாம் வர்றாங்க. அப்போ அதுல வின் பண்ண மிஸ் யூனிவர்ஸ்னுடைய பட்டத்தை வின் பண்ணது யார் அப்படின்னு சொன்னா, 60 வயசு நிரம்பிய அலெக்சாண்ட்ரா மரிசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்கு தான் மிஸ் யூனிவர்ஸ் என்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. இந்த அம்மா ஒரு லாயர், she is a lawyer and at 60 she wanted to take part in this beauty pageant. அந்த அம்மா 60 வயசு, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 60 வயசுனா எங்க பாட்டி இல்லாட்டி இவங்களெல்லாம் யோசிக்கும் போது, ஒருவேளை இவங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை டிவி சீரியல் அப்பதான் ஸ்ரீயை பார்த்துட்டு, இவரு எனக்கு தெரிஞ்சவங்களுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லது இவரு எனக்கு நல்லா எங்க சர்ச்சுக்கு வருவாருங்க, எங்க மனோஜோட கூட ஊழியம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாம யாரையோ பார்த்துட்டு இருக்கும் போது, இந்த 60 வயசு மரிசா ரோட் இந்த அம்மா என்ன செய்ததுன்னா, நான் போயிட்டு இந்த பியூட்டி பேஜெண்ட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கலந்துக்கிட்டது மட்டும் இல்ல, அந்த அம்மா இன்னைக்கு மிஸ் யூனிவர்ஸ்னுடைய she was crowned the Miss Universe for the province of அப்படின்னு சொல்லி அர்ஜென்டினானுடைய கேபிட்டல்ல போட்டாங்க. she is the first historyல கின்னஸ் புக்ல என்ன தெரியுமா அந்த அம்மாக்கு ரெக்கார்ட், she is the first woman of this age to win this prestigious beauty title அப்படின்னு சொல்றாங்க. 16 வயசுல இருந்து அத்தனை வயசு வரைக்கும் இருந்த பெண்கள் மத்தியில ஒரு சாதாரணமாய் அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, in all these things she said only 2 things I can attribute, my diet and my active lifestyle. இந்த 2 காரியம் சொல்றாங்க. இன்றைக்கு நான் இளமையாவோ, இன்னைக்கு நான் அழகாகவோ, இன்னைக்கு நான் புஷ்டியாகவோ, இன்னைக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா, நான் என்ன உணவு சாப்பிட்டனோ அது எனக்கு 2வது. நான் எந்த இடத்துக்கு போனோம், I was active. நான் வீட்டுக்குள்ளேயே சோஃபால உட்காந்துட்டு, ஈஸி சேர்ல உட்காந்துட்டு, டேபிள்ல இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வா, அல்லது அங்க இருக்கிற போன் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறவளாய் மாறல. 60 வயசுல ஒரு லாயரா இருந்தா கூட I was careful about my diet, I was careful about my movements in the house, of movements in my age அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரியமான 60 வயசுல ஒருவேளை if she could win, இன்னைக்கு நீங்களும் நானும் we are all still young in Christ. நம்ம நிறைய ஓடணும், நம்ம இப்பதான் மெச்சூரிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒருவர் யாரை புஷ்டியாய் கர்த்தர் வைப்பார் என்றால், somebody whose soul is walking towards God. Now there are people as they are growing old, ஒரு 50 கிட்டலாம் தொடரும் பொழுது அவங்க வழி விலகி போறத பாக்குறோம். இன்றைக்கு as you and I are steadily walking towards God, let's tell God, நான் ஒரு நாளும் வழி விலக மாட்டேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, யாருடைய ஆத்மா கர்த்தரோடு இருக்குதோ அவர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய எலும்புகளை ஆண்டவர் புஷ்டியாய் வைப்பாராம். ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்ச் நியூஸ் இருக்காது, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன்.
இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு ஈவினிங் கூட நமக்கு ஐபிஎல் நடக்க போகுது. எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. கடைசியில இருந்து ஜாஷுவா, ஜெசிகாலாம் somebody gave us some tickets and so they had gone there. அப்ப நான் மறந்த உடனே நைட்டு லேட்டா வந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் I asked them, did Dhoni play? ஃபர்ஸ்ட் யார் வின் பண்ணான்னு தெரியாது. லக்னோன்னு ஒரு டீம் இருக்குது, எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். லக்னோ வின் பண்ணிச்சு. நீங்க செம்ம லக்குன்னு ஆடிடுவாங்க அம்மா சொல்றாங்க. நீங்க போனீங்க, சென்னை தோத்துருச்சு அப்படின்ட்டு. அப்ப நான் கேட்டோம், டிட் தோனி பிளே அப்படின்னு. கடைசியில வேணும்னே ஒருத்தர் ரன் அவுட் ஆகி தோனி பிகாஸ் the crowd was waiting, ஒரு 2 பாலுக்கு வந்தாரு, ஒரு 4 அடிச்சாரு, then that's all, the match was over அப்படின்னு. அந்த வரும்பொழுது பயங்கரமா கத்துனாங்களா. ஆமா, டெசிபிள்ஸ்லாம் அலறிச்சு, whole stadium was vibrating, the spirit was so high அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த அத்தனை பெருமையில யாராவது ஒருத்தர் தோனியினுடைய அப்பா அம்மாவை பார்த்திருக்கிறீங்களா? have anybody? நமக்கு தோனி தெரியும், மாஹின் தெரியும், அவருடைய ராஞ்சி தெரியும், அந்த கருப்பு கோட், அந்த இறந்து போன சூசைட் பண்ணிட்டு அந்த ஆக்டர் ரொம்ப அழகா அந்த படத்தை செய்திருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா தோனியினுடைய அப்பா அம்மா, ராஞ்சில இருக்கிறவங்க அப்பா அம்மா யாரும் பார்த்தது இல்ல. இன்னைக்கு எல்லாரும் தோனி அப்படின்னாலே அவருடைய வைஃப் சாக்ஷி தோனி, F45 கூட when she's here she comes there, அவங்க சாக்ஷி தோனி எல்லாருக்கும் தெரியும். அல்லது அவங்க குட்டி பாப்பா, அந்த குட்டி பொண்ணு ரொம்ப அழகா அவங்க டேடி மேல ரொம்ப அன்பா இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு இத்தனை பேர், புகழ், பணம், வசதி, அந்தஸ்து, கோடிக்கணக்கான ரசிகர்கள் அல்லது ஃபேன்ஸினுடைய அன்பு தோனிக்கும், அடுத்தது அவருடைய வைஃப் சாக்ஷிக்கும், அடுத்தது அந்த குட்டி பிள்ளைக்கும். இது கொஞ்ச நாட்கள் முன்பு இவங்க 2 பேரும் இவருடைய லைஃப் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு எல்லாரும் தெரியும். they met in a hotel in West Bengal. he was impressed அப்படிலாம் நமக்கு நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். தோனியும் சாக்ஷியும் ஒரே ஊரை சார்ந்தவர்கள். கிட்டத்தட்ட they were neighbors, ஆல்மோஸ்ட் ஒரே தெருவுல கூட அவங்களுடைய வீடுகள் இருந்துதான். தோனியினுடைய அப்பாவும் சாக்ஷியினுடைய அப்பாவும் ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. they went to the same school அப்படின்னு கூட சொல்றாங்க. பட் அது எனக்கு தெரியல. ஆனா மற்ற காரியங்கள் எல்லாம் ஒண்ணு. கொஞ்ச காலங்கள் பொறுத்து அந்த ஊர்ல இருந்து சாக்ஷியோட அப்பா வேலை நிமித்தம் அவங்க வேற ஒரு ஊருக்கு வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தோனிக்கும் சாக்ஷிக்கும் கனெக்ஷனே இல்லை. அவங்க மறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்தது, அவங்க அப்பாக்கள் 2 பேர் ஒரே கம்பெனில இருந்தது, அவங்க 2 பேர் ஒரே ஸ்ட்ரீட்ல இருந்தது, நெய்பர்ஸா இருந்தது, மீட் பண்ணது, அதெல்லாம் மறந்து போச்சு. அன்றைக்கு அவரு அந்த வெஸ்ட் பெங்கால் போறார், கால்கட்டா போறார், மேட்ச் ஆட போகும் பொழுது எத்தனையோ ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது, ஆனா அந்த ஹோட்டல் போறாரு. அன்றைக்கு இந்த பொண்ணை பாக்குறாரு. லுக் ஹவு திங்ஸ் கேம் பேக் இன் ஹிஸ் லைஃப். அதற்கு பின்பு அழகா they were childhood friends. அழகா அவங்க 2 பேரும் ஒன்றா இன்றைக்கு கல்யாணம் ஆகி, இன்றைக்கு தோனியை தெரிந்த அளவுக்கு அவருடைய வைஃபையும் தெரியும், அந்த குட்டி பொண்ணையும் தெரியும். பிரியமானவர்களே, லுக் ஹவு திங்ஸ் ஹேப்பன்ட் இன் தேர் லைஃப். அதே போல இன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணாரா தெரியாது, அவர் கடவுளை நோக்கி பார்த்தாரா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் திங்க் he would have done it. அப்ப நாம இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறோமோ அந்த காரியத்துல ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னா, ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, what has to happen will be a great story in your life. What has happened will be a great thing in your life, and God will never ever don't think you would have made a mistake or what you're making is a mistake. இன்னைக்கு யாராவது ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஏதோ தப்பா நடக்க போகுது, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ காரியம் எனக்கு வாழ்க்கையில சரியில்லை அப்படின்னு வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு காரியத்தை யோசிங்க. I'm here to show you a worldly example. அவர்களுடைய லைஃபே இன்னைக்கு எல்லாம் தலைகீழ். ஒரு ஹோட்டல்ல ஒரு ஸ்டாஃபா இருந்த மேக்சிமம் ஒரு 18-20,000 ரூபாய் சம்பளம், அல்லது 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு எத்தனை கோடி, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் crores எஜமானியாய் ராஜாத்தி அந்த அம்மா மாறினாங்க. அவங்க இன்னைக்கு மாறுவாங்கன்னு சொன்னா, when you and I trust the Lord, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கடவுள் ஒரு மனுஷனுக்கு நித்தமும் போஷித்த வசனத்தை முழுவதுமா படிப்போம். We will close with a prayer. 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். So first thing is God will guide you, my dear brother, my dear sister. Next step could be very confusing, very scary, very troubling. It could be troubling your mind, your peace, your finances, whatever it is. When God gives you the counsel, you don't have to worry. ரெண்டாவது, உங்களுடைய ஆத்மாவை வறட்சியான காலத்துல போஷிப்பார். என்ன செய்யறதுன்னு தெரியாத பொழுது நீங்க I'm sure இன்னைக்கு ஏதோ ஒரு வசனமோ சொல்லப்பட்ட ஒரு நியூஸோ சொல்லப்பட்ட ஒரு காரியமோ இன்னைக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட சரியா it is a nail, it's a bullseye. I'm sure இன்னைக்கு ஏதோ ஒரு கொஸ்டினோட வந்திருப்பீங்க. இல்லைன்னா we don't come and just throw some words over here. We don't come and throw just some news articles over here. It is a news or it is something that God wanted you to remember. உன் லைஃப்லயும் I can change something அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுடைய சோல் ஏன் ஆண்டவர் வறட்சியான காலத்துல ஏதோ வறட்சி, அன்புல வறட்சி, ஹெல்த்ல வறட்சி, ஃபைனான்சஸ்ல, but when you come and sit in a church and listen to the word from God, your soul will prosper, your soul will be blessed. மூன்றாவது காரியம், உங்களுடைய எலும்புகளை நிலமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இன்றைக்கு எந்த காரியத்துல நம்ம பயந்து வந்திருக்கிறோமோ, you heard all of it that God wanted me to remind you.
I'm sure something nice is going to happen. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு இந்த காரியத்தை மறந்துடாதீங்க. ஒருவேளை nothing is a matter of luck, my dear brother, my dear sister. It's all destiny. எல்லாமே கடவுள் முன்குறித்துட்டார். ஆண்டவர் முன்குறித்து வைத்தார். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்பது God's plan even before I was born. நீங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தது it was God's plan. நீங்க இன்றைக்கு உங்க பிள்ளைகளோ, உங்க கணவனோ, மனைவியோ, it was perfect plan of God. உங்களுடைய வியாபாரம், தொழில், நீங்க இன்றைக்கு இருக்கிற ஃபீல்டு, it was all God's super plan. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். If கர்த்தர் என் மேய்ப்பர், if God is your shepherd, then I'm sure all these things will happen. கடவுள் ஒரு மேய்ப்பர், கடவுள் கிறிஸ்தவர்களுக்கு மேய்ப்பர். If there is no personal bonding, then I don't think any of these matter to you. இது உங்களுக்கு இல்ல பிரதர், இது உங்களுக்கு இல்ல சிஸ்டர், சாரி தப்பா வந்துருச்சு உங்களுக்கு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த சின்ன ஒரு உறவு தான் நம்ம சொன்னோம். Did you see my phone? Did you see my purse? Did you see my car keys? I came by my car. எல்லாத்தையும் உரிமை. This is my wife. This is my husband. நம்ம எல்லாத்தையும் உரிமையா சொல்றோம். ஆனா when it comes to God, I don't know how many of us take this liberty to tell others, this is my God. I belong to Christ. Christ is my God. And I serve no other gods. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்றதுக்கு வெட்கப்படுறோம். நம்ம சொல்றதுக்கு ஒருவேளை பயப்படுறோம். If God is your shepherd, you shall not lack, my dear brother, my dear sister. You will not make a wrong decision. You will never make a wrong decision. The person who's going to enter your life, or the person who's in your life, is and was or will be God's perfect plan. The things that God is going to bless you will be God's provision. நீங்க எந்த இடத்துல இன்னைக்கு தலைகுனிந்து நிற்கிறீங்களோ, வேதனையோடு நிற்கிறீங்களோ, அல்லது சில நேரங்கள் நடந்ததை நினைக்கும் பொழுது மனசு ஒருவேளை இன்னைக்கு வேதனையா இருக்குல்ல, ஏன்னா அப்படி ஆச்சோ, எதனால அது நடந்ததோ என்று சொல்லி இன்னைக்கு God wants me to remind you, gone are those days. முடிந்த வேளை விட்டுருங்க. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். God, we thank you for everyone who's present over here. இந்த மத்தியானம் இந்த வெயில் காலத்திலையும் கூட கர்த்தருடைய வார்த்தை வேணும்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்துமாக்கள் நிலமுள்ளதா, எங்களா வறட்சியின் காலத்துல எங்கள் ஆத்துமா போஷிக்கப்படணும்னு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். அந்த ஒவ்வொருவருக்கும் நீர் பேசின வார்த்தையின்படியே இந்த ஏசியா 58:11 படியே அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். புதிதாக வந்தவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிலர் கடவுளை அறிந்து வந்திருக்கலாம், சிலர் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி வந்திருக்கலாம், அல்லது இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும்படி கூட வந்திருக்கலாம். நான் யாராயிருந்தாலும் சரி, உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. அவளை நேசிக்கிறீர். அவளை நிச்சயமாய் மனுஷ அன்பு சீசனல். சில நேரம் ரொம்ப அன்பா இருப்பாங்க, சில நேரம் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா எப்போ நாங்க உமக்கு முன்பாய் வந்தாலும், உங்களுடைய பிரசன்ஸுக்கு வந்தாலும், எங்கள் மேல் அன்பு பாராட்டுகிற தெய்வம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விசாரித்து எங்களை வழி நடத்துகிற தெய்வம், இன்றைக்கு என்ன வேதனையோடு கூட, என்ன ஜெபத்தோடு கூட, என்ன பிரேயர்ஸோடு கூட வந்திருக்கிறாளோ, அந்த பிரேயரின் படியே, அந்த ஜெபத்தின் படியே, அல்லது அந்த ஆசையின் படியே கடவுள் அவளை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.